ஹாய் கைஸ். நேத்தி நடந்த இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா மேட்ச்ல இந்த T20ல இந்தியா தென்னாப்பிரிக்காவை ரொம்ப சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த வெற்றியை தென்னாப்பிரிக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா பயங்கர ஆதிக்கத்தோடு செயல்படுறதுனால 3வது T20 பயங்கர எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம இந்தியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. என்னைக்குமே T20ல இந்தியாவுக்குன்னு தனி பேர் இருக்கு. அதனால இந்தியாவை அவ்வளோ சீக்கிரம் யாருமே வீழ்த்த முடியாது அப்படின்னு இந்தியா மீண்டும் தனது திறமைய ரொம்ப அழகா வெளிப்படுத்தி தென்னாப்பிரிக்காவை ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான வெற்றியை இந்தியா இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த வெற்றிக்கு எல்லாரும் முக்கியமான காரணமா சொல்லப்படுறது நம்ம ஹர்ஷத் ராணாவை தான். ஏன்னா இந்த முறை பிளேயிங் லெவல்ல ஹர்ஷத் ராணா உள்ள வந்திருந்தாரு. ஹர்ஷத் ராணாவும் குல்தீப் யாதவும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பதிலாக நம்ம அக்ஷர் பட்டேலும் ஜஸ்பிரித் பும்ராவும் வெளியேறப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹர்ஷத் ராணா உள்ள வந்ததுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு 2 விக்கெட்டை காலி பண்ணாரு. 2வது T20ல நமக்கு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது டீகாக்கும் அப்புறம் டெவால் பிரீஸ் தான். இப்படியாப்பட்ட இந்த 2 விக்கெட்டை நம்ம ஹர்ஷத் ராணா டக்குன்னு வீழ்த்தினாங்க. இதனால தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம அவங்க தவிச்சாங்க. அந்த தவிப்போட பிரதிபலிப்பு தான் அடுத்தடுத்து வந்த தென்னாப்பிரிக்க வீரர்கள் எல்லாருமே சுருள இந்தியா பயங்கரமா தென்னாப்பிரிக்காவை வச்சு செஞ்சாங்க. ஒரு வழியா இந்தியா ஜெயிச்சதுக்கு பிறகு எல்லாருமே அவங்களுடைய வெற்றியை பத்தி மனம் திறந்து பேசினாங்க. அப்போ எல்லாரும் அதிகமா எதிர்பார்த்தது ஹர்ஷத் ராணாவை தான். ஸோ ஹர்ஷத் ராணாவால் தான் இந்தியா ஜெயிச்சது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல தனது வெற்றியுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்ட ஹர்ஷத் ராணா சொன்ன விஷயம் எல்லாருக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2வது T20 மேட்ச்ல இந்தியா தோத்த உடனே கௌதம் கம்பீர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. அதுல 2 பவுலரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக புதுசா 2 பவுலரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த 2 பேர் யாராருன்னு பார்த்தா நம்ம பும்ராவையும் ஹர்ஷப் சிங்கையும் நீக்கலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. முடிவு பண்ணிட்டு தான் மற்ற 2 வீரர்களை உள்ள கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்திருக்காரு. அதுல ஒரு ஆளு குல்தீப் யாதவ், இன்னொரு புது ஆளை உள்ள இருக்கலான்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல சூர்யா தான் உள்ள பூந்து எனக்கு அந்த 2 பேர் நீக்க தேவையில்ல, எனக்கு இப்போதைக்கு பும்ராவையும் அக்ஷர் பட்டேலையும் நீக்கலாம், எனக்கு 2 பவுலர் மாத்தினா தேவையில்ல, ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் தூக்கிட்டு அதற்கு பதிலா 2 பவுலர் உள்ள இருக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்ததே நம்ம சூர்யா தானா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹர்ஷத் ராணா வேணும் அப்படின்னு சூர்யா தான் முழு நம்பிக்கை வச்சு ஹர்ஷத் ராணாவை உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கௌதம் கம்பீருக்கு ஹர்ஷத் ராணா மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஹர்ஷத் ராணா வேணாம், அதற்கு பதிலா வேற வீரர்களை யாராவது உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காரு. ஆனா சூர்யா ஹர்ஷத் ராணா மேல நம்பிக்கை வச்சு எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு, ஹர்ஷத் ராணாவை உள்ள கொண்டு வந்து தீர்வேன் அப்படின்னு சூர்யா கம்பீர்கிட்ட பயங்கரமான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. கம்பீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா எனக்கு சரிப்பட்டு வரல, இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு தோல்வியை கொடுக்க போகுது அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்குமே கௌதம் கம்பீருக்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிருந்திருக்கு. ஆனா சூர்யா அவருடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அதே மாதிரி சூர்யா நினைச்ச மாதிரியே ஹர்ஷத் ராணா உள்ள வந்ததுக்கு பிறகு முக்கியமான 2 விக்கெட் எடுத்து மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை அமைச்சாரு சூர்யா. சரி, நம்ம ஹர்ஷத் ராணா சூர்யாவுடைய செயல்பாட்டால ஹர்ஷத் ராணா இன்னைக்கு உள்ள வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு தண்ணி காட்டியிருக்காரு. ஹர்ஷத் ராணா மட்டும் அந்த முக்கியமான 2 விக்கெட் எடுக்காம இருந்தா கண்டிப்பா தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வீழ்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கௌதம் கம்பீர் எடுத்த முடிவு சரியான முடிவா, இல்ல சூர்யா எடுத்த முடிவு சரியான முடிவா, இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு காரணம் உண்மையிலேயே யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.